எந்தெந்த காலத்தில் என்ன பண்ணணும், எந்தெந்த சூழ்நிலையில் எப்படி இருக்கணும் அப்படின்றத நீங்கள் அனலைஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையே இருக்காது. அந்த விவசாயி ஏன் கண்டினியூவாக தோல்வி அடைகிறான்? ஏன்னா மழை காலத்தில் எதை விவசாயம் பண்ணணும், வெயில் காலத்தில் எதை விவசாயம் பண்ணணும் தெரிஞ்சிருந்தா, அதை அவன் உணர்ந்திருந்தா அவன் வாழ்க்கையில் பிரச்சனை இருந்திருக்காது. ஸோ அவன் தன்னுடைய தவறை உணராதனால தான் அவன் அங்கே தோல்வி அடைகிறான். ஸோ பிஸ்னஸ்மேனும் அப்படி தான். ஸோ ஒரு மாணவனுமே அப்படி தான். ஒரு போட்டித் தேர்வுக்கு படிக்கும்போது எதை படிக்கக்கூடாதுன்றதை கரெக்டாக அவன் தெரிஞ்சு அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி படிச்சிருந்தான் அப்படின்னா அவன் தேர்வாகுவான். ஸோ இது மாதிரி தான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு பிரச்சனை நடக்குதுன்னா அடுத்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்களோ அதை நீங்கள் சரி செய்து கொண்டாலும் மட்டும்தான் இந்த பிரச்சனை ஒன்றும் உங்களை விட்டு நீங்கி போகும். நீங்கள் அந்த பிரச்சனையை வேற ஒருத்தர் மேலே தூக்கி பழியை போட்டு அவங்களால தான் அந்த பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்லி வாழ்ந்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வாழ்க்கை முடியும் வரை உங்கள் வாழ்க்கை பிரச்சனையாக தான் முடியும். எவன் ஒரு